ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் வரதுக்கு ரீசன் மார்க்கெட் இல்லைங்க, நம்மளோட எமோஷன்ஸ் தான். ஃபியர் அண்ட் கிரீட் கண்ட்ரோல் இல்லைன்னா ப்ராஃபிட் மிஸ் ஆகிடும். எப்படி லாஜிக்கை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் சடனாக ஃபால் ஆனா பல பேர் பேனிக்காக செல் பண்ணுவாங்க. இது ஃபியர் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆனால் ஃபோமோ காரணமாக லேட் என்ட்ரி பண்ணுவாங்க. இது கிரீடியான டிசிஷன். எமோஷன்ஸ் பேஸ்டு ட்ரேடிங் எப்பவுமே யூஸ்வலாக ராங் டைமிங்கை கிரியேட் பண்ணும். லாஜிக் பேஸ்டு ட்ரேடிங்னா பிளானை ரெடியாக வச்சிருக்கிறது. என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே முன்னாடியே டிசைட் பண்ணணும். நியூஸு, சார்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணால் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எமோஷனல் இல்லாமல் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் சக்ஸஸ்க்கான சீக்ரெட் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஃபீலிங்ஸை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, ரூல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் கிங் மேக்கர் ஆக முடியும். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் டிப்ஸ் டெய்லியும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.